ஹாய் ஆல். ஒரு குட்டி கதை பார்க்கலாம். இந்த கதையோட முடிவில் உங்களுக்கு ஒரு மெசேஜ் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு சோம்பேறி இருக்கான். அவன் எந்த வேலையுமே செய்ய மாட்டான். தன்னை தேடி உணவு வருது அப்படின்னா, இல்லை சுற்றி ஏதாவது உணவு இருக்குன்னா அதை சாப்பிட்டுட்டு லைஃப்பை ஓட்டிகிட்டு இருந்தான். அப்போது போகிற வழியில் ஒரு மாமரத்தை பார்க்குறான். அது ஒரு பெரிய தோப்பு. அந்த தோப்பில் போய் ஒரு மாம்பழத்தை பறித்து சாப்பிட்லான்ட்டு மரத்து மேலே ஏறுறான். அப்போ என்ன ஆகுதுன்னா, அங்கே தோப்பில் இருக்க காவலாளி பார்த்துட்றாரு. உடனே அந்த காவலாளி அவனை துரத்த ஆரம்பிக்கிறார். இவன் அந்த காவலாளிக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணுறான், வேகமாக ஓடுறான். ஸோ அவன் ஓடி முடிகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அடர்ந்த காடு. இந்த அடர்ந்த காடில் அவன் 2 கால் உள்ள ஒரு ஓநாயை பார்க்குறான். அந்த ஓநாய்க்கு 2 கால் தான். யோசிக்கிறான், இது என்னடா இந்த ஓநாய்க்கு 2 கால் தான் இருக்குது, இது எப்படி உணவு சாப்பிட்டு எப்படி இத்தனை வருஷமாக உயிர் வாழ்ந்துட்டுருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது அந்த வழியாக ஒரு சிங்கம் வருது. அந்த சிங்கத்தோட வாயில் பார்த்திங்கன்னா மாமிசம் இருக்குது. இந்த சிங்கத்தை பார்த்தோன்னே இவன் பயந்து ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிறான். இந்த சிங்கம் அந்த மாமிசத்தை கொண்டு வந்து அந்த ஓநாய்க்கு கொடுத்துட்டு போகுது. அந்த ஓநாய் அதை சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்துட்டுருக்கு. இவன் என்ன பண்ணுறான், ஒரு மரத்தடியில் உட்காந்து யோசிக்கிறான், கடவுள் வந்து இந்த ஓநாய்க்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு, நமக்கு எந்த வகையிலுமே ஹெல்ப் பண்ண மாட்டுறாரு அப்படின்னு சொல்லி இவனும் யாராவது தனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லி ஒரு 2-3 நாளாக ஒரு அந்த மரத்தடியிலேயே இருக்கிறான். யாரும் வந்து அவனுக்கு உதவலை. இவன் என்ன பண்ணுறான், அப்புறம் ஒரு ரிஷியை தேடி போகிறான். அந்த ரிஷிக்கிட்ட போய் இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்கிறான். ஓநாய்க்கெல்லாம் கடவுள் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு, எனக்கு எந்த வகையிலுமே ஹெல்ப் பண்ண மாட்டுறாரே அப்படின்னு அந்த ரிஷிக்கிட்ட சொல்கிறான். அந்த ரிஷி சொல்கிறாரு, கடவுள் வந்து உன்னை வந்து சிங்கமாக பார்க்குறாரு, நீ உன்னை வந்து ஓநாயாக நினச்சிக்கிற, நீ வந்து சிங்கமாவாக இருக்கிறதுக்கும் ஓநாயாக இருக்கிறதும் உன் கையில் இருக்கு. ஸோ இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்க குறைகளை மட்டுமே பார்க்காம நம்மக்கிட்ட என்னெல்லாம் நிறைகள் இருக்குதுன்னு பாருங்கள். நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னன்றதை நம்ம பார்க்கணும். நம்மளோட வீக்னஸில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நம்மளோட ஸ்ட்ரென்த்தில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம கோல்ஸை நம்ம ரீச் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம மனசு தான். நம்ம ஓநாயாக இருக்கிறதும் சிங்கமாக இருக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. தேங்க்யூ.